கொத்தமல்லி புதினா சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம், கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், 4 மிளகா, 4 பல் பூண்டு, புளி கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட கொஞ்சம் போதும். தக்காளி 2 போட்டுக்கோங்க, நான் 1 தான் போட்டிருக்கேன். தேங்காய் தேவையான அளவு போட்டுக்கோங்க, அதிகமாக போட்டுறாதீங்க, கம்மியாகவே போடுங்க. எல்லாமே கடாய் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி போட்டு வதக்குங்க. கொஞ்சம் வதங்கி வரட்டும்ட்டு புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு வதக்கிக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப தீய விட்டுறாதீங்க, பார்த்து வதக்குங்க. இது புதினாவையும் கொத்தமல்லியும் போட்டு வதக்கிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதான் சட்னி நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக பூண்டு, கொஞ்சம் மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க.